எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். புதிய சட்டம், புதிய ஏற்பாடு. இந்த புத்தகத்துக்கு சட்ட புத்தகம் என்று பெயர் வைக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமும் சத்திய வேதாகமும் என்பதை விட சட்ட புத்தகம். பழைய ஏற்பாடுக்கு பழைய சட்டம், புதிய ஏற்பாடுக்கு புதிய சட்டம். ஆகவே புதிய சட்டத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், மேலும் ஒருவன் மல்லு யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். எல்லாத்துக்குமே யுத்தம் செய்வதற்கும் தேவ சித்தம் செய்வதற்கும் சட்டத்தின்படி, தேவ திட்டம் சட்டம். சட்டத்தை மீறும்போது அங்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்துவிடும். மோசேக்கிட்ட தேவன் சட்டத்தை எழுதி கொடுத்தார், 10 கட்டளை. இந்த சட்டத்தை மீறும்போது உனக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை அன்றி வேற ஒரு உருவத்தையும் வேற ஒரு சிலையும் செய்யாத. அங்கே தான் சட்டம் மீறப்படுகிறது. அவங்க மாடு செஞ்சு மாட்டிக்கொண்டார்கள். இன்றைக்கி மாட்டுக்கொட்டாய், வேதத்தில் சொல்லப்படாத சட்டம். மாட்டுக்கொட்டாயில் இயேசு பிறக்கலை, ஆட்டுக்கொட்டாயில் இயேசு பிறக்கலை. சத்திரத்தில் இடமில்லாமல் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருந்தாள். ஆகவே சட்டத்தை அறிந்து கொள்ளணும். சாத்தான் சட்டத்தையும் மாற்றிட்டான், திட்டத்தையும் மாற்றிட்டான், ஜனங்களையும் நரகத்துக்கு நேராக கூட்டி கொண்டு போகிறான். ஆகவே தேவ சட்டத்தை மீறும்போது என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம், புதிய சட்டம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18வது வசனம், இந்த புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதையை தேவன் கூட்டுவார். இது என்ன எழுதியிருக்குது? சட்டம் எழுதியிருக்குது. சரியான பாதையில் வராவிட்டால் வாதை என்னும் ரோகம், வேதனையில் சிக்கிக்கொள்வார்கள். ஆகவே ஜீவ புஸ்தகம் பேரை எடுத்து போடுவார். ஆகவே இந்த சட்டத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. 19வது வசனம், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனத்திலிருந்து எதையாகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்தும் அவன் பங்கை தேவன் எடுத்து போடுவார். எங்கே எழுதியிருக்குது? என்ன எழுதியிருக்குது? சட்டத்தை பார்க்கணும். சட்டத்தின்படி செஞ்சால் தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். சட்டத்தை கூட்டவும் குறைக்கவும் யாருக்கும் உலகத்தில் அனுமதி கிடையாது. சாத்தான் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லி, நாம் இப்படி ஆராதனை பண்ணால், இப்படி தேவனை தொழுது கொண்டா, இப்படி உருவத்தை வச்சா, உருவம் என்பது சாத்தானுடைய திட்டம். உருவ வழிபாடு அது சாத்தானுடைய ஏற்பாடு. எங்கெல்லாம் உருவ வழிபாடு கிறிஸ்தவம் செய்கிறாங்களோ அது சாத்தானுடைய திட்டம். அது தேவ திட்டத்துக்கும் சட்டத்துக்கு விரோதமானது. ஆகவே இதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறது தேவ சட்டம் கிடையாது, அது சாத்தானுடைய திட்டம். ஆகவே கொஞ்சம் கெட்ட கனி பார்த்தா தேவனை ஆராதிக்கிறது போல் இருக்கும். பிதா பிதா பிதான்னுவான், குமார் குமார்னுவான், பரிசுத்தாய் பரிசுத்தான்னுவான். ஆனால் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் சட்டத்தின்படி பரிசுத்தாய் வரும். இல்லாவிட்டால் வேறு ஆவி இருக்குது, அது கள்ள சாவி, அதுதான் பிசாசின் ஆவி. ஆகவே பிதா நாமத்தில் எங்கேயும் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆகவே சட்டத்தை மீறுகிறவன் சாத்தானுடைய ஊழியக்காரன். ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து, அதான் சட்டம், அதான் தேவன் தந்த திட்டம். இதை அறிந்து கொண்டு சட்டத்தின்படி தேவனை தொழுது கொண்டு சட்டத்தின்படி யுத்தம் பண்ணி சட்டத்தின்படி சாத்தானை எதிர்த்து நின்று சட்டத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை செஞ்சு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வணக்கம்.